அடியே, இனி எவ இந்த வீட்டுக்கு வர போற, எவ நம்மள கேட்க போற, யார் என்ன செய்ய போறான்னு சொல்லிக்கிட்டு தானே நீ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்குற. இனி எப்படி நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறன்னு நானும் பாக்குறேன்டி. என் பிள்ளை வரட்டும், உன்னை நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாத்துக்கடி, அப்புறம் தெரியும். இந்த கோயந்தம்மா யாருன்னு உனக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் என்ன பண்ணுவீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என்னதான் பண்ணிடுவீங்களா? ஏன் உங்க பிள்ளை வந்தா என்ன, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு என்னை அடிச்சு வெளியே போன துரத்தி விட்டுருவாரா? நானும் சரி எதுவும் கேட்க கூடாதுன்னு விட்டுட்டு போனா ரொம்ப தான் உங்களுக்கு இதுவா இருக்கே. ஏன் என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? என் நெத்தில எதுவும் இழுச்சாயின்னு எழுதி ஒட்டி இருக்கா என்ன? என் வீட்டுல இருந்து என் அம்மாவும் என் அண்ணனும் வந்தது உங்களுக்கு அம்புட்டு கசப்பா இருக்கு அப்படிதானே? அப்ப காலை முச்சோட உங்க மவுளவை வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு போலாம்னு நினைச்சுக்கிட்டீங்களா என்ன? ஏன் என் அப்பா அம்மா என் அண்ணன் தம்பியா வரக்கூடாதா, போகக்கூடாதா, எதுவும் செஞ்சுக்க கூடாதா? உங்க வீட்டு ஆளுங்க வந்தாலும் இவங்களை எப்படி கவனிக்கிறேன்னா அப்படியே தானே கவனிக்கிறேன். இல்ல எதுவும் வஞ்சக வைக்கிறேனா? அப்படியெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு. யார் வந்தாலும் பச்சை தண்ணி கூட கொடுக்காம வாசலே நிக்க வைக்கிறாளுங்க பாரு, அவளுங்களுக்குலாம் தான் இப்ப மரியாதை. நம்மள மாதிரி எல்லாரும் வேணும்னு இழுத்து பிடிச்சி செஞ்சுக்கிட்டு கிடக்கிறதாலதான் ஒருத்தவங்களும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? பாழா போன புத்தி. என் ஆத்தாப்பா எனக்கு அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்து போட்டாங்க. அடுத்தவங்க மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும், எது கிடைக்குதோ அதெல்லாம் ஆண்டுக்கணும், அனுபவிச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நானே என் பிள்ளை என் புருஷெல்லாம் எப்படி வாழ்ந்துருப்போம்? எல்லாருக்கும் கொடுத்துதான் ஒன்றும் இல்லாத ஆண்டியா போயிட்டாரு அந்த மனுஷன். கிடைச்சது போதும்னு எல்லாரும் வாங்கி தின்னுபிட்டு அவரை அப்படியே அம்போடு தானே விட்டுப்பிட்டீங்க. என்னடி குரல்ல ரொம்ப வசதி பேசுற? உன் ஆத்தாலும் அண்ணனும் வந்திருக்காங்கன்னு தென விட்டு அதிகமாயிடுச்சு போல இருக்க. நம்ம வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்காங்களே, நம்மள யார் என்ன கேட்க போற? நம்ம எதுவும் கேட்கலாம், ராஜ்யம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு கிடக்குறியோ? அந்த நினைப்புல இங்க ஒரு நாள் அத்துப்படி ஆகாது. வாங்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? என் மகங்கார வரட்டும், அவங்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லி உன் ஆத்தா கூடயே உன்னை அனுப்பி வைக்கிறதா இல்லையானு பாரு. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே தான் சொல்றேன், என்ன வேணாலும் என் புருஷன்கிட்ட என்னைய பத்தி சொல்லிக்கோங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. தேவையில்லாத எங்க அம்மா கிட்ட வம்பு இழுத்தது நீங்க தான். வீட்டுக்கு ஒரு சம்மந்தி வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியல. உன் சம்மந்தி உன்னைய மதிச்சாதானே நீ அவங்கள மதிப்ப. உனக்கு தான் மரியாதையே கிடையாது. உன் சம்மந்தி உன்னைய வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. அடியே எவடி அவ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாளாமே? உன்னைய மாதிரி வீட்டு சிரிக்கி எவ்வளவு இருந்தாதான் அப்படி பண்ணுவான். மத்தவளெல்லாம் நல்லவெல்லாம் என்னைய பார்த்து அப்படியே பயந்துக்கிட்டு போவாடி, பயந்துக்கிட்டு. ஊரே அப்படியே ரொம்ப பயந்துதான் கிடக்கு பாரு. சும்மா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு திரியிற வேலைலாம் வேணாம். வேலை எதுவோ அதை போய் பேசாம பாருங்க. வார்த்தையை வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் வம்பு, எதுக்கு எடுத்தாலும் வாக்கிய தகராறு. சீ ஒரு நாள் நிம்மதி கிடையாது. அந்த தங்கமையில இருந்த வரைக்கும் தான் நிம்மதி கிடையாதுன்னா இப்ப அவ போய் நிம்மதி கிடையாது. அதான் நல்ல திட்டம் போட்டு என் மவுளெல்லாம் அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் என்ன, நானும் உன்னைய நல்லவன்னு நினைச்சேனடி. இம்புட்டு நாள் நான் உன்னைய நல்லவன்னு நம்பிட்டேனடி. இப்பதானே தெரியுது என் மவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவன் நீயே தான் இருந்திருப்ப. என்னதே நான் சொல்லி கொடுத்தனா? உங்க பையன் அப்படியே குழந்தை பாருங்க, பாயில கைய வச்சா கூட கிடைக்க தெரியாது. அவருக்கு நான் சொல்லி வேற கொடுக்கணுமா? இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு ஊர் வம்பு இழுத்துக்கிட்டு இருந்ததாலதான் அவளை வேணாம்னு ஒதுக்கி வச்சாரு. இப்ப நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்க. இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க மவளுக்கு என்ன நிலைமை வந்ததோ அதே நிலைமை உங்களுக்கும் வரப்போகுது. அதுக்குதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுவும் பேசாம ஆக்கிறத தின்னுபிட்டு மூளையில கிடக்கிறத விட்டுவிட்டு. என்ன யாரு ஆக்கிறத தின்னுபிட்டு மூளையில கிடக்கணும்? நானடி? அப்ப நீ என்ன வேணாலும் பேசுவ, என்ன வேணாலும் செய்வ. இந்த வீட்டுல நான் எதையும் கேட்க கூடாதா? கேட்க கூடாதுதான், கேட்கதான் கூடாது. இருக்கிற மிச்ச காலத்துக்கும் கொடுக்கறத தின்னுபிட்டு பேசாம இருங்க, இல்லனா அது கூட கிடைக்காது. ராசாத்தி என்ன பேச்சு பேசுற? ஐயா ராசே, வந்துட்டியா? பாத்தியாயா ஆத்தாளுக்கு எந்த நிலைமை இந்த வீட்டுல பாத்தியா? இதுதான் என் தினந்தோறும் நடக்குது. இந்த அவா முன்னாடி நல்லவ மாதிரி நினைச்சிட்டு நீ போன பிறகு என்னைய என்ன கொடுமைப்படுத்துறா தெரியுமா? ஐயோ என்ன நடிப்பு? எதுக்கு இப்படி எல்லாம் நடிச்சிட்டு கிடக்குறீங்க? நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லுங்க. எதுக்கு நான் செஞ்சதை மட்டும் சொல்றீங்க? மாமா இவங்க இம்புட்டு நேரம் என்ன நல்லா பேச்சு பேசினாங்க தெரியுமா? அப்படி உங்களை பார்த்ததும் எப்படி நீல கண்ணீர் தாரையா ஊத்துது பாரு. அப்பாடி, நமக்கெல்லாம் இப்படி நடிக்க தெரியாது சாமி. எப்படிதான் இப்படி கண்ணுக்குள்ளேயே தண்ணி வச்சுட்டு நிக்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வர மாட்டேங்குதா? ஐயா நான் மனசுல வந்து அழுவுறது அவளுக்கு நடிக்கிற மாதிரி இருக்காயா? ஆத்தா நடிச்சு என்னையா பண்ண போற சொல்லியா? ஆத்தா உங்ககிட்ட நடிச்சு என்னத்தை செய்ய போற? நீங்க எதுக்கு நடிக்கிற? சும்மா இரு ராசாத்தி. எதுக்கு இப்ப தேவையில்லாத அம்மா கிட்ட சண்டைக்கு போன? என்ன வேணும் உனக்கு? என்ன பிரச்சனை? இப்ப என்னமோ என் அம்மாவை கேட்டு என்ன கேட்ட? ஆக்கிறத தின்னுபிட்டு மூளையில கிடக்கணுமா? என்னவா பேச்சு இதெல்லாம்? என்ன இது புதுசா அப்படியெல்லாம் பேசுற நீ? ஆமா மாமா, ஆமா அப்படித்தான் கேட்டேன். ஏன்னா உங்க அம்மா என்கிட்ட பேச்சு கொடுத்தது அந்த மாரி. பேர பிள்ளை சடங்கான நாள்ல இருந்து கையில காசு இல்லாம போய் பார்க்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு ஊர் முச்சோடும் கடனை உடனே வாங்கி எங்க அம்மா அதையும் இதையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு வரவங்க வந்தவங்கள வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல உங்க அம்மா. ஏன் ஆத்தாலும் ஒரு விவரம் கட்டவன். சரி நம்ம சம்மந்தி வந்திருக்காங்களே எதுவும் பேசுமென்னு சொல்லிட்டு என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களான்னு ஏதோ கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்கள என்னென்ன பேச்சு தெரியுமா இவங்க பேசுனாங்க? ஐயா சாமி, ஐயோ இப்படி அநியாயமா அள்ளி போடுறாளே என் மேல, இப்படி ஆபாண்டமா அள்ளி போடுறாளே, இது ஆண்டவனுக்கே அடுக்குமா சாமி? நான் வரமா வரம் இருந்து தவம் இருந்து அதானே எங்கடா இன்னும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். இந்த ஆரம்பிச்சிடுச்சுல. இப்படி ஒப்பாரி வச்சேதான் வீட்டை நாசமாக்கிடுச்சு. இன்னும் இங்க என்ன இருக்கு? நானும் என் புருஷன் தான் உசுரோட இருக்கோம். எங்களையும் கொண்டுட்டு ஒத்த மொத்தமா ஒப்பாரி வைங்க. எப்படி நான் உங்களை கொலை செய்யவா வந்திருக்கேன் சாமி?
ரசதி, நீ தேவையில்லாத வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்க. பேசாம வாயை மூடு. பெரியவங்க அவங்களுக்குள்ள எதுவும் பேசிக்கிட்டா இடையில நீ எதுக்கு வந்து நாட்டமா பண்ற? சம்பந்தி 2 பேரும் இன்னைக்கு ஏசிக்குவாங்க, நாளைக்கு பேசிக்குவாங்க. அதுல நமக்கு என்ன வேலை? பேசாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே. நீ எதுக்குமா பேச்சு கொடுத்த? ஏயா அவ பேச்சு மட்டமா கொடுத்தா, இவ என்னன்னா கையை நோங்கிக்கிட்டு அறைய வரா. அவ ஆத்தாக்காரி என்னன்னா அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. ஐயோ என்னால உட்கார கூட முடியலையே, மண்டையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துதே. ஐயோ ஆத்தாலும் அவளும் சேர்ந்து என்னை அடிச்சு கொண்டாலும் கொண்டு இருப்பாளுவே. ஏதோ கடவுளா பார்த்து உன்னைய கொண்டு வந்து விட்டுட்டான் சாமி. யாரு? நான் அறைய வந்தனா? எதுக்கு இப்படி அநியாயமா புழுவுறீங்க? இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க வாயில புழுதான் வைக்கும். நீங்க தான் என்னைய அடிக்க வந்தீங்க, அப்படியே எப்படி மாத்தி பேசுறீங்க மாமா? ஏம்மா, யாராவது ஒருத்தவங்களாவது உண்மையை பேசுங்களா? யார் சொல்றத நான் நம்புறது? பெத்த ஆத்தா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லு சாமி, பெத்த ஆத்தா மேல நம்பிக்கை இல்லையா? வேணாயா, வேணாம், நீ நம்ப வேணாம். ஆத்தால நீ நம்ப வேணாம். உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு நீ ஒரு பக்கம் என்னை அடிச்சு துரத்து. உன் பொண்டாட்டி ஆளால சொன்னா, இந்த மாதிரி நடிச்சுதான் உன் மௌளோ 2 பேரும் என் புருஷ வீட்டை விட்டு துரத்துனாரு. இப்போ நீயும் கடற்கரை நடிச்சுக்கிட்டு உன்னையும் துரத்துருவாரு அப்படின்னு சொன்னாயா? அவ சொன்னாலா இல்லையானு உன் மேல சத்தியம் பண்ணி கேளுயா, சத்தியம் பண்ணி கேளு. ஆமா, நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? இம்புட்டு நாளா உங்க தங்கச்சிக்காரி இருந்து என் தொல்லை எடுத்துக்கிட்டு இருந்தா, இப்போ உங்க அம்மா ஆரம்பிச்சிடுச்சு. யாருக்கிட்ட தான் எனக்கு நிம்மதி இருக்கு சொல்லுங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் ஆத்தா வீட்ல இருந்து என் அப்பா வீட்ல இருந்து தினமும் என் சொந்தக்காரங்க வராங்க. என்னைக்கே ஒரு நாள், ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறைன்னு வராங்க. அவங்க வரும்போது 10 தண்ணியோட தான் போறாங்க. எப்பயாவது சரி எதுவும் செஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டு என் ஆத்தாளுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அது பொறுக்கல உங்க அம்மாவுக்கு. ஏம்மா, அப்ப நேத்தி முழுக்க கறி எடுத்துருவா, மீன் எடுத்துருவா, எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், எல்லாம் செய்யறேன் போறேன்னு என்னமோ குதின்னு குதிச்சுட்டு கடந்தியே. எதுக்குமா? நீயும் சரியான ஆளுதாம்மா. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ற ஆளு நீ. ஏலே மவனே, இதெல்லாம் எப்படிடா பேச கத்துக்கிட்ட? இந்த சிரிக்கி சொல்லி கொடுக்கறது தானே எல்லாம்? ஐயோ, என் வாயில பூச்சி பிள்ளையா இது? என் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்து வச்சிருக்கா பாத்தியா? எப்படி உன்னைய நான் ஒன்றும் தெரியாதவனு நினைச்சுக்கிட்டே சாமி. நீ இம்பிட்டு பேசணும் இன்னைக்கு தான் தெரியுது சாமி. ஆமா, வாயை திறந்தா கூட மவனுக்கு அப்படியே நான் தான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா உங்க மகன் குழந்தையா இருந்ததுல இருந்து நான் தானே கூட இருந்தேன். அதனால பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, எழுந்திருக்கிறதுக்குன்னு எல்லா புருஷனுக்கும் பொண்டாட்டிவ வந்து தான் சொல்லி கொடுக்குறாளுவே. ஆத்தாக்காரங்களுக்குலாம் என்ன வேலை? ஆக்கிறத தின்னுபிட்டு தூங்குறதா வேலை. பிள்ளைக்கு எதையும் சொல்லி கொடுக்குறாங்க. மருமகன் வந்துதான் மவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். ஊருக்குள்ள இப்படி 4 பேர் இருக்காளுவே. மருமகாரி எப்ப பாரு என் மவனுக்கு நீ தான் சொல்லி கொடுக்குறேன்னு இன்சி எடுக்க. எப்பா பாத்தியா, நீ இருக்கையிலே என்ன பேச்சு பேசுற பாத்தியா? அப்ப நீ இல்லாதப்ப என்னென்னலாம் பேசுறப்பா கொஞ்சம் நினைச்சு பாரியா. இதெல்லாம் உங்க 2 பேருக்கும் நல்லா இருக்கா? இல்ல தெரியாமதே கேக்குறேன். உங்களுக்கு இது நல்லா இருக்கா என்ன? ஒருத்தர் பத்தி ஒருத்தர்னு ஒவ்வொருத்தரா வீட்டுல உரண்டு எடுத்துக்கிட்டே இருந்தா என்னதான் வருது? பாக்குறவங்க ஊருக்குள்ள குடும்பத்தை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் காரணம் அந்த குடும்பத்துல உள்ள பொம்பளைங்க தான். இந்த நான் நல்லா சம்பாரிச்சு எல்லாருக்கும் எல்லாம் செய்யறது தானே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இந்த ஊர்ல அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? 10,000 சம்பாதிக்கிறானா, அதுல வீட்டுல 1000 ரூபாய் கொடுத்துட்டு 9,000 அவன் செலவுக்கு வச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் நான் செய்யாம விட்டதான் இப்போ எல்லாருக்கும் எகத்தலமா இருக்கு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும், ஏதா நடந்துக்கணும்னு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு 2 பேருக்கும்? அவங்க இங்க இருக்காங்க. அதான் வந்தவங்கள அப்படியே வந்த வழியோட திருப்பி அனுப்பிச்சிடுச்சு உங்க அம்மா. ஏண்டி உன் ஆத்தாக்காரிய நான் வெளியே போன்னு துரத்துன மாதிரி இல்ல பேசுறேன். வந்தா ஆக்கடத தின்னா, அதோட நீ கொடுக்கறத வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டா. எல்லா பழியும் தூக்கி எதுக்கடி ஏன் மேல போடுற? இப்படி எல்லாம் நீ எதுவும் சொன்னா என் பிள்ளை என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான்னு நினைப்பில்ல உனக்கு? நான் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? அவரே நீங்க நடிக்கிறத பாத்துக்கிட்டு உங்களை துரத்த தான் போறாரு. என்னடி நானும் சரி போன போது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுறேன். வயசானவங்க அவங்க தான் எதுவும் புரியாம கத்துறாங்க. ஏன் உனக்கு என்ன ஆச்சு? ஆமா அப்படியே என்கிட்ட வந்துருங்க. உங்க அம்மா பண்றதெல்லாம் எதையும் கேட்காதீங்க மாமா. இனியாவது இந்த வீட்டுல நிம்மதியா 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தோம். அது எப்பவும் முடியாது போல இருக்கு. அப்ப உங்க சந்தோஷத்தை நான் தான் கெடுக்கிறேனாயா? சொல்லையா, நான் தான் உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறேனா? நான் போறேன். என் மாவுல எனக்கு சோறு போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, எங்கேயோ போறேன். எனக்கு என்ன கோயில் குளமா கிடைக்காது? ஒருவேளை சோறா எனக்கு யாரும் பிச்சை போட மாட்டாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு பாருங்களேன். அப்பவே சரி போதும் விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். தேவையில்லாத வார்த்தைக்கு வார்த்தை எதுவும் பேசிட்டு எனக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு இப்ப நான் பேசுறது உங்களுக்கு தப்பா போயிடுச்சு. ஏமாமா தெரியாம தான் கேக்குறேன். ஏன் உங்க தங்கச்சியோட நானா வெளியே அனுப்புனேன் சொல்லுங்க? என்னமோ எல்லாத்துக்கும் இவதான் வெளியே அனுப்பிட்டான்னு ஏன் உங்க அம்மா சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க? அன்னைக்கு உங்க அம்மா தானே வாய் திறந்து சொன்னாங்க, என் பிள்ளைய வெளியே போன்னு சொன்ன பிறகு இந்த வீட்டுல இருக்க கூடாது எவ்வளவுன்னு. செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுவிட்டு இப்ப எதுக்கு என் குடுமையை பிடிச்சு ஆடுறீங்க? இதுக்குதான் எதுலயும் நான் தலையிடல. நான் பாட்டுக்கு பேசாம ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தேன். பாத்தியாடா, இம்பிட்டு நாளா நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்தாலாம். ஏயா, நம்ம வீட்டுலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குதே, இந்நேரத்துக்கு எதுக்கு உங்க ஆத்தாலையும் உங்க அண்ணனையும் வர சொல்லியிருக்கா? அப்ப நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்லணும், நம்ம குடும்பத்தை மரியாதையை கெடுக்கணும். அதான் நம்ம பொண்டாட்டிக்கு நினைப்பு. யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலப்பா. உங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் மண்டை வெடிச்சு போய் நிக்கணும். உங்க தங்கச்சி பண்ணது இந்த ஊரே தான் சொல்லி காட்டுது. இதுல என் அம்மாவுக்கு நான் வேற தனியா சொல்லணுமா? அப்படி சொன்னா என் மூஞ்சில தான் காரியை துப்புவாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம், இதெல்லாம் ஒரு வீடுன்னு என்னைய தான் அசிங்கமா நினைப்பாங்க. எதுக்குடி என் குடும்பத்தை அசிங்கமா நினைக்க போறாங்க? சொல்லு, நீ வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனையும். இதுவே வேற ஒருத்தியா இருந்திருந்தா என் குடும்பம் என்ன நிலைமையில இருந்திருக்கும் தெரியுமா?
எங்கேயோ இருந்து யமனை பிடிச்சு கொண்டு வந்து வீட்டுள்ளார விட்டுட்டனே. ஐயோ, இப்படி என் குடும்பத்துல ஒவ்வொரு ஆளா உத்தர எடுக்கிறாளே. இங்க பாருங்க மாமா, உங்க அம்மா பேசுறதெல்லாம் சரியில்லை. எப்பவும் போல இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்க மாட்டேன் மாமா. ஏம்மா நீ எட்ட போ, அவகிட்ட நீ பேச்சு வச்சுக்காத, போமா. ஏய் நீ உள்ள போ. போடா போ, பொண்டாட்டிய கூட்டுக்கிட்டு உள்ளார போ. பெத்த ஆத்தா இம்புட்டு தூரம் கஷ்டப்படுறேன், அது இவனுக்கு கண்ணுக்கு தெரியல. வந்ததும் பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சிக்கிட்டு அவ பின்னாடி போறேன். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இம்புட்டு நாள் என் பிள்ளைய வளர்த்ததுக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்படியே கத்திக்கிட்டே இருங்களே. வெளியே தள்ளி கதவை சாத்துறேனா இல்லையான்னு பாருங்க. யாரடி வெளியே தள்ளி கதவை சத்துவேன்? நானும் எதுவும் பேசாம போன்னு சொல்றேன். நல்லா வாங்கடி, நல்லா வாங்கு. என்கிட்ட இவ உன் ஆட்டத்தை போட்டு கட்ட த குடுத்த பத்தியா என் மாமா நல்ல பலார்னு ஒண்ணு. வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து பேசுறேன், அதுக்கு நான் நல்லா வாங்கிக்கிட்டேன். நீ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? மாமா, என் மேல எதுவும் தப்பு இல்லாத போது என்னையும் அரைஞ்சிட்டீங்கல்ல. இந்த பேருமா, வயசுல பெரியவங்க நீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு கிடையாதுமா. நீங்களும் அவளுக்கு நல்லா ஏத்தி கொடுக்குற மாதிரி தானே பேசுறீங்க. எதுவும் விட்டு கொடுத்து போகணும்னு இருக்கா பாருங்க. நானா ஏத்தி கொடுக்குறேன்? சும்மா எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு நிக்காத, போமா. அதான் உன் பொண்டாட்டி அடி வாங்கிட்டல, இனி நான் என்னத்துக்கு கழுவ போறேன்? ஏண்டி இங்க பாருண்டி. சரி, அவங்கள நான் என்ன சொல்ல முடியும்? உன்னே தானே நான் எதுவாக இருந்தாலும் கேட்க முடியும். அவங்க வயசானவங்க ஏதோ கத்திக்கிட்டு போன போறாங்கன்னு விட வேண்டியதானே. நீயும் பேசிக்கிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் பிரச்சனை பெரிய பிரச்சனையே தானே ஆகும். 4 பேர் நம்மள தானே அசிங்கமா நினைப்பாங்க. என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. என்னடி உங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்த மருமவளவ மாமியார் என்ன சொன்னாலும், நாத்தனார் என்ன சொன்னாலும், புருஷன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு ஜட மாதிரி நிக்கணும். அப்படி இருந்தாதான் நல்லவ. இல்லையா, எதுவும் எதிர்த்து பேசினாலோ இல்ல எதையும் கேள்வி கேட்டாலோ அவ அடங்காதவ, அவ குடும்பம் நடத்த லாய்க்கு இல்லாதவ, அவ அப்படி இப்படின்னு 1000 பேர் சொல்லுவீங்க. என்னம்மா என் அவனுக்கு ஏத்தி கொடுக்குற பாரு சிறுக்கி. அப்படிலாம் இல்லடி. சரி, எதுவும் கோவத்துல நான் அடிச்சுட்டேன், மன்னிச்சிடு. மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? ஏன் ஒரு அடி அடிச்சாதான் உங்க அம்மா சமாதானம் ஆவாங்களே? உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக பொண்டாட்டி அடிக்கிறீங்களே, இது எப்படி நான் மன்னிக்க முடியும்? ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாதடி என்னைய. நான் இம்புட்டு நேரம் கேள்வி கேட்டதால தான் எனக்கு இந்த அடி கிடைச்சது மாமா. நீங்க ஆம்பளை எல்லாத்துக்கும் கையை நீட்டி அடிச்சிருவீங்க. பொட்டச்சி நான் என்ன செய்வேன்? அழுதுகிட்டு அப்படியே போயிட்டு வந்தேனே. இம்புட்டு நாள் இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சு என்ன பிரயோசனம்? சாவர வரைக்கும் எனக்கு ஆகாதவன்ற பட்டம் மட்டும்தான் மிஞ்சுது. அதுக்கு நான் ஆகாதவளாவே இருந்துட்டு போறேனே. எதையும் நான் எதிர்த்து கேட்கக்கூடாது. அப்படித்தான்ல இந்த வீட்டில் நான் ஒரு பொருள் மாதிரி தூக்கி எந்த நாளும் சரி இல்லை எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும். என் பேச்சையோ என் விருப்பத்தையோ யாரும் இங்கே கேட்க மாட்டாங்க. பல பொண்ணுங்களுக்கு இதுதான் மாமா நிலைமை. அதில் நானும் ஒருத்தி. இனி ஒவ்வொரு முறை சண்டை நடக்கையிலையும் உங்கள் அம்மாவை சமாதானம் பண்ணுறதுக்காக என்னையும் அடிக்காதீங்க மாமா. அவங்கள சொல்லி புரிய வைங்க. நில்லட்டியே. பாத்தியா பாத்தியா, உங்ககிட்ட என்ன எகத்தலமா பேசுற பாரு. எங்கேயாவது புடி கொடுத்து பேசுறாள? உன் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒரு புருஷங்காரனா அடங்கி போறதை விட்டுவிட்டு எப்படி தெனாவட்ட போகுது பாரு அடங்காத கழுத. என் காலத்துக்குனால என் புருஷன் என்ன அடின்னு நிமிந்து பார்த்தா கூட அப்படியே அந்த இடத்துல ஆடி அடங்கி போயிடுவேன். இப்ப இருக்க சிரிக்கவே அப்படியே இருக்காளவே. புருஷனை வாடங்கிறளவு போடாங்கிறளவு எப்பப்பப்பா யார் புருஷன் யார் பொண்டாட்டினா இப்ப தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒன்னாலத்த என்ன நான் சொல்றேன் பாரு. இந்த சிரிக்கி உன் தங்கச்சியோ வாய்க்கு தான் அவளை விட்டு போனாலுவன. நான் இவளை எதுவும் சொல்றதாலதான் என் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு நிலைமையா? ஐயோ ஐயோ, என் பிள்ளைகளை எதுவும் சொல்லியே இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா உன் பொண்டாட்டி. உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா? இப்ப சந்தோஷமா? என்னையா என்னமோ எல்லா தப்பும் நான் பண்ண மாதிரி என்கிட்ட பேசுற? அப்ப உனக்கு ஆத்தால விட பொண்டாட்டி முக்கியமா போயிட்டால? ஏமா அவ முக்கியமா நீ முக்கியமானு நான் எப்படிமா முடிவு பண்றது? 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான். இந்த பாரு கோச்சிக்கிட்டு போறாள, என்னத்த சொல்ல? 4 பேருக்கு தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? எப்படியோ போங்க. போறான் பாரு பொண்டாட்டி பின்னாடியே போறான் பாரு. போனவ போகட்டும்னு விடாம இப்படியே துரத்திக்கிட்டே நில்லுடா அவளை. அதனாலதான் அவளுக்கு இவ்வளவு எகுத்தார போயிடுச்சு. நம்ம எங்க போனாலும் இவன் நம்மள தேடி வாரானே, இவன் தான் நம்ம பேச்ச கட்டுக்கிட்டு ஆடுறானே. இனி நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாமனே அவ முடிவு பண்ணிட்டா. ஏலே இப்படி பின்னாடியே துரத்திக்கிட்டு போவாதடா. இத்தனை தோணல சோறு மணக்கம் கட்டிருக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இருக்குதையா. என்னதான் சூடா மீன் குழம்பு போட்டு திங்காலும் அதை இன்னைக்கு வச்சிருந்து நாளைக்கு சாப்பிட்றதுல ருசியா இருக்கு. இந்த மொட்டை கழுவிக்கு தெரியாம குழம்பு மறைச்சு வைக்க வேண்டியதே. அடே தங்கம், உன் வீட்டுல அங்க கொலையா நடக்குது, நீ என்ன இங்க பண்ற? என் வீடா? என் வீட்டுல தான் நான் உட்காந்துருக்கேன். எந்த வீட்டை சொல்ற? எடி உன் அண்ணன் வீட்டை தாண்டி சொல்றேன். உன் ஆத்தாளுக்கும் உன் மயனுக்கும் அவ்வளவு பெரிய சண்டை, அது தினமும் நடக்கிறது தானே? என்னமோ அதிசயமா நடக்கிற மாதிரி சொல்றேன். சிட்டி உன் அண்ணன் உன் மயனி அடிச்சு அனுப்பிட்டாருடி. சும்மா கதையெல்லாம் விடாத. என் அண்ணனாவது என் மயனி அடிக்கிறதாவது அப்படியெல்லாம் ஒரு நாளும் கனவுல கூட நடக்காது. அப்படியே ஏதோ நடந்திருந்தாலும் அதுக்கு காரணம் நானே தான் இருப்பேன். அங்க இப்ப நான் தான் இல்லையே. அவங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமா டூயட்ல பாடிக்கிட்டு இருப்பாங்க. கிழிச்சாங்க. அதான் உங்க அம்மாக்காரங்க இருக்காங்கல்ல, உனக்கு 10 பங்குக்கு மேல இருக்காங்கடி. அவங்க கேள்வி என்னத்தை சொல்லிச்சோ என்னத்தை செஞ்சிச்சோ தெரியல. உன் அண்ணன் வந்து மைனியை போட்டு நல்ல சாத்தி எடுத்து விட்டாரு. அவங்க குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? எங்கேயும் அடிச்சுக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்க. வா மீன் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடலாம். என்னடி இப்படி சொல்ற? இப்ப போய் எதுவும் சமாதானம் பண்ணுவோம், அப்பதானே வீட்டுக்குள்ள நம்மள சேர்த்துக்குவாங்க. நீ சொல்றது நல்ல யோசனையே தான் இருக்கு. நம்மளெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளார விடுவாங்களா?
அப்புறம் அங்க போகையில அந்த மைனிக்காரி எதுவும் ஏடா கூடமா எங்க அம்மாவை பேசியிருக்கோம். அப்புறம் எந்த கிழவி இருக்கு பாரு, ஆத்த கிழவி, அது வந்து நீதான் காரணம் என் மருமவை கெட்டு போவன்னு உன் மேல பழைய தூக்கி போட்டுடும். உனக்கு இது தேவையா? அட ஆமாடி, புருஷன் பட்டாட்டி எங்கேயாவது அடிச்சுக்கிட்டு கிடந்தா பாருங்க, சேராமல விடுவாங்க. சரி, மீன் குழம்பு போடு, சாப்பிடலாம். எங்க ஓ மாமியார் காணும்? வந்த அன்னைக்கு கிழவி காலை உடச்சிட்டோம்ல நானு, உடனே மாதிரி இருக்கணும்படி யாவுக்கு இந்த உட்காந்து கிடக்குத. இப்ப பாரு அந்த உரல்ல வெத்தலையும் பாக்கையும் போட்டு டொக்கு 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 டொக்குன்னு தட்டிக்கிட்டு என் புருஷன் கூட சிரிச்சு பேச முடியலடி. இந்த மாமியார்னாலே இப்படித்தான் போல, எவளுக்கு மருமவ சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது, வயிற்றுச்சல்ல சாவு வாழ்வேன். அப்புறம் இந்த ஜீவாவோட அம்மா இந்த பண்ணையார் கிழவி இருக்குல்ல, அது என்னமோ நாளைக்கு வருதான் ஜீவாவை பார்க்க சொல்லி விட்டுச்சு. 2 பேரையும் வந்து கையோட கூப்பிட்டு போகுதா. என்னடி சொல்ற? எதுக்கு வருது? அன்னைக்கு நம்ம நான் சம்பாரிச்சு போட்டதெல்லாம் கூட, நான் செலவு பண்ணதெல்லாம் கூட, 1000 சட்டம் பேசுனுச்சு. என்ன இருந்தாலும் பிள்ளைய பெற்றவங்க இல்லையா, மனசு மாறி வாராங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியதே. அதான் அண்ணன் கிட்ட சொல்லலாமா இல்ல நம்மளே முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். அவர்கிட்ட சொன்னா மட்டும் என்ன வரவா பாரு, நம்மளே எதுவாக இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம். முதல்ல இவங்க 2 பேரும் நல்லபடியா வாழட்டும், அப்புறம் அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிக்கலாம். அதான் சரி சரி. இருந்தாலும் பண்ணையார் கிழவி சீக்கிரம் மனசு மாறினதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அது அவ்வளவு நல்ல பொம்பளை எல்லாம் கிடையாதே. பாத்துக்கலாம் விடு வசந்தி, எவளா இருந்தா என்ன? எம்பிட்டு பெரிய பிளான போட்டாலும் நம்ம 3 பேரும் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் எவளாலையும் எதுவும் செய்ய முடியாது. சரியா சொன்னதாங்க வசந்தி. யாத்த கேள்வி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல வசந்தி. இப்பதான் அதுகிட்ட சொல்லி அனுப்புனேன், ஏமா வீட்டுக்குள்ள எதையும் சண்டை வச்சுக்காதமா, எதுவும் மைனி செஞ்சா பாருங்க விடுமான்னு. பாத்தியா என்ன குடும்பத்துக்கு என்ன குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே போய் அதை 4 ஈச்சு இழுத்துட்டு வரலாம்னு பாக்குறேன். சொல்லாத, அதை முதல்ல செய்யி. என்னதான் சண்டையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னும் போது எப்படி போகாம இருக்க முடியும்? வசந்தி வரைய ஒருட்ட போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே அந்த சாக்கிலே எங்க அம்மா தூக்கி போட்டு மீதி 4 மீதி மிதிச்சுட்டு வரலாம் வாடி. எனக்கு டபுள் ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதியம் போடுற கனிமொழி வீடியோ ஒரு வாரமா சரியா போடல, இனிமே அப்படி இருக்காது, கரெக்டா வந்துடும். அப்புறம் நம்ம சிட்டுக்குருவி சேனலுக்கு உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இதே ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. நமக்கு வந்து 16,000 சப்ஸ்கிரைபர் வர போறாங்க. ஆனா வந்து வெறும் 6,000 பேர் அப்படித்தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. நம்ம ராசுகுட்டி ராசாத்தி வீடியோ ஆரம்பிச்ச புதுசுலலாம் 20,000 30,000 வியூஸ் போகும். இப்போ அப்படியே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இனி நம்ம சேனலுக்கு நல்ல வியூஸ் வர்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அப்படியே வீடியோ பத்தின கமெண்ட்டையும் போட்டுக்கிட்டு போங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் கமெண்ட் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஏன்னா நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு கதை திடீர்னு அப்படியே டவுன் ஆகும்போது என்னடா ஆச்சு, எதுவும் கதையில மாற்றத்தை கொண்டு வரணுமா, இல்ல கதை சரியில்லையா அப்படின்லாம் நினைக்க தோணுது. முன்னாடிலாம் ஒரு வீடியோவும் 10,000 12,000 15,000 கூட வியூஸ் போயிருக்கு. இப்போ அப்படியே 4,000 5,000 அப்படித்தான் போகுது. இல்லை உங்களுக்கு இந்த கதை பிடிக்கலையா, இல்லை வேற எதுவும் மாற்றணுமா, நல்லா இருக்கா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. முன்னாடிக்கு இப்போ கதை கொஞ்சம் நல்லா தான் விறுவிறுப்பாக போகுது. நீ அடுத்தடுத்து நிறைய வரும் தொடர்ந்து.